Hello guys, this is Ritika, class 7 from Satisai Public School CBSE. If you want to know daily updates of my YouTube channel, please like, share and subscribe my YouTube channel and don't forget to click all bell button. Today I am going to read Tamil வாழ்விக்கும் கல்வி. உலகில் பல வகையான செல்வங்கள் உள்ளன. அவற்றுள் அழியாத செல்வம் கல்வி செல்வம் ஆகும். பிற செல்வங்கள் அனைத்தும் அழியும் தன்மை உடையன. கல்வி கற்பதற்கு கால எல்லை இல்லை. கல்வியில் இன்றியாமை கற்க வேண்டிய நூல்கள், கற்கும் கால அளவு ஆகியவற்றை குறித்து அறிந்து கொள்வோம். உலகிலுள்ள உயிரினங்களுக்குள் மனித பிறவி தனித்தன்மை உடையது. ஏனென்றால் மனித பிறவிக்கு தான் எதிர்காலம் சொல்ல முடியாது. ஒரு வாழை கன்று வைத்தால் அஃது எதிர்காலத்தில் வாழை மரமாகி வாழை இலை, வாழைப்பூ, வாழைக்காய், வாழைப்பழம், வாழைத்தண்டு ஆகியவற்றை தரும் என்று வைக்கும்போதே சொல்லிவிடலாம். ஒரு பசுமாற்று கன்று ஈன்றால் அஃது எதிர்காலத்தில் பால் தரும் என்று சொல்லிவிடலாம். மனிதன் எதிர்காலத்தில் என்ன ஆவான் என்று சொல்லவே முடியாது. அதனால்தான் இஃது அருமையான பிறவி. ஒரு வீட்டில் குழந்தை பிறந்து அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் என்ன குழந்தை பிறந்திருக்கிறது என்று கேட்டால் ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை என்றுதான் பெற்றதாய் சொல்லுவாள். அப்படி இல்லாமல் ஒரு மாவட்ட ஆட்சியர் பிறந்திருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? மகாத்மா காந்தி பிறந்தவுடனே அவரது தாயார் புத்லிபாயிடம் போய் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் என்ன குழந்தை என்று கேட்டார்கள். ஆண் குழந்தை என்று தானே அந்த அம்மா சொல்லி இருப்பார். அப்படி இல்லாமல் இப்போதுதான் மகாத்மா காந்தியடிகள் பிறந்திருக்கிறார், உங்களுக்கெல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுக்க போகிறார் என்றார் சொல்லியிருப்பார். காலமறிதல். உலகில் மிகவும் அருமையானது என்னவென்றால் அது காலம்தான். மற்றவை எல்லாம் போனால் வரும். காலமும் நேரமும் போனால் வராது. மேசை நாற்காலி போனால் வரும். ஆனால் தேர்வு நேரத்தில் ஒரு பையன் 4 நாட்களை வினாடித்து விட்டால் போனது போனதுதான். இன்னொரு மாணவனிடத்தில் கடன் கேட்க முடியாது. ஒரு 4 நாள் இருந்தால் கொடுடா, மனப்பாடம் பண்ணிவிட்டு திரும்ப தந்து விடுகிறேன் என்றால் கேட்க முடியாது. இதற்காகத்தான் காலமறிதல் கல்வி என்னும் 2 அதிகாரங்களையும் திருவள்ளுவர் எழுதியுள்ளார். அழியா செல்வம். இந்த உலகில் எல்லா செல்வமும் மறந்துவிடும், அழிந்துவிடும். நான் வெளியூர் சென்றபோது நண்பரை கேட்டேன், 20-25 ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருந்ததே, அஃது எங்கே என்று. அது புயல் காற்றிற்கே விழுந்து விட்டது என்று சொன்னார். அஃது அழிகிற செல்வம். அங்கே ஒரு பெரிய கட்டடம் இருந்ததே, அஃது எங்கே என்று கேட்டேன். அது மழை பெய்து இடிந்து விட்டது என்று பதில் வந்தது. இதுவும் அழிகிற செல்வம். நான் பேசும்போது அதோ போகிறாரே, அவர் 10 ஆண்டுகளுக்கு முன்னே 2 லட்சம் ரூபாய் வைத்திருந்தார். இப்போது எல்லாம் செலவாகி போய் 2 ரூபாய் கடன் கேட்கிறார் என்று சொல்வோம். இது அழிகிற செல்வம். கல்வி அப்படிப்பட்டதன்று. அதோ போகிறாரே, அவர் 10 ஆண்டுகளுக்கு முன்னே பட்டம் பெற்றிருந்தார். இப்போது எல்லாம் செலவாகி போய் வெறும் 10ஆம் வகுப்பு ஆகிவிட்டது என்று சொல்ல மாட்டோம். ஏனென்றால் கல்வி அழியாதது. அதனால்தான். கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற யாவை என்று வள்ளுவர் கூறுகிறார். Thank you. We will meet in our next class. Bye.